விசுவாசத்தில் விருத்தி அடையும் பொழுதுதான் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விருத்தி அடைகிறோம். 2 கொரிந்தியர் 10:16 கவனிக்க வேண்டிய வசனம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் பொழுது மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படியே உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். மற்றவருடைய எல்லைக்குள்ள போய் அவர்கள் செய்ததை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டலை. அப்படி சொல்லிட்டு உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும் பொழுது உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த ஒரு பார்ட்டை முதல்ல மனதில் வச்சுக்கோங்க. உங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கை இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொடுக்கிறேன். உங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோங்கிறார். இதாச்சும் வழங்குச்சா? உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும் பொழுது உங்களால் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். விசுவாசம் எப்படி வருகிறது? கேட்கறதுனால வருது. நல்ல சபைக்கு போனோம். தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்க நல்ல காரியங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்க 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 கேட்கறது மட்டுமல்ல, கேட்டதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க. பொருளாதார செழிப்பை குறித்து கேட்குறோம், தயவை குறித்து கேட்குறோம், ஆசீர்வாதத்தை குறித்து கேட்குறோம். கேட்டதுக்கு அப்புறம் நான் விசுவாசித்து ஒன்று செயல்படவில்லை என்றால் என்னுடைய விசுவாசம் விருத்தி அடையாது. பிரியாணி செய்வது எப்படி கேட்டு போகலாம். அது கவனமாக கவனித்து ஒரு முறை பிரியாணி நல்லா செஞ்சீங்கன்னா முறை சரியாக வராது. கறிச்சோறு மாதிரி இருக்கும், கறி கலந்த சோறாக இருக்கும். தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் விருத்தி அடைவோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு காரியத்தை கேட்குறோம், அதுக்கப்புறம் ஸ்டெப் அவுட் பண்ணுறோம், விசுவாசித்து அதில் செயல்படுகிறோம். செயல்படாத வரை நீங்கள் விருத்தி அடையவே முடியாது. பிசாசு இதெல்லாம் உன்னை செய்ய முடியாதும்மா, செய்வதற்கான எபிலிட்டி இல்லைம்மா, உன்னால் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது, உன்னால் ஒரு பிஸ்னஸை செய்ய முடியாது, உன்னால் ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட எபிலிட்டி இல்லைம்மா. அப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்கிறது என்பதை பிரசங்கத்தில் கேட்குறோம். கேட்கும் பொழுது உள்ள ஆவியானவர் அந்த ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது விசுவாசம் விருத்தி அடையுது. விசுவாசம் விருத்தி அடையும் போது நீங்கள் பெருக ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதா? கவனிங்க. என்ன சொல்கிறாரு? பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோங்கிற. நம்பிக்கை என்ன? நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறங்கிற சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விசுவாச மனிதன், இவர்களுக்குள்ள சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த மனிதன். நான் உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன், சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் விதைச்சிருக்கேன், நீங்கள் பெருகுவீங்க. ஏன்னா உள்ள விதைச்சிருக்கேன், விசுவாசம் பெருகிறது. விசுவாசம் பெருகி அந்த விசுவாசம் விருத்தி அடையும் பொழுது நீங்கள் விருத்தி அடைகிறீங்க. நீங்கள் விருத்தி அடையும் பொழுது உங்களால் நாங்களும் பெருகி விருத்தி அடைவோங்கிறார். நான் சத்தியத்தை வாரம் சொல்கிறேன், வாரம் சொல்கிறேன், உங்களுக்கு இருதயமாய் இந்த இடத்துல விதைக்கிறேன். நீங்கள் பெருகி விருத்தி அடையும் பொழுது உங்களால் நானும் பெருகி விருத்தி அடைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதான் கான்செப்டே. நீங்க பெருகவில்லை என்றால் நான் பெருக முடியாது, ஊழியம் பெருகாது. ஊழியம் அடுத்த எல்லைக்குள்ள போகவே போகாது, அதே எல்லைக்குள்ள தான் ஊழியம் இருக்கும். தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார் இல்லையா, வானத்தின் நட்சத்திரங்களை போலுங்கிறாரு, பூமியின் மணலை போலுங்கிறாரு. பெருகணும், என்லார்ஜ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். வசனத்தை கேட்குறோம், தேவனுடைய கிருபை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை அறிந்து விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணும் பொழுது நாம் ஆளுவோம் என்பது அதிக நிச்சயங்கிறார். எதை ஆளுவோம்? தரித்திரத்தை ஆளுவோம், வறுமை ஆளுவோம், வியாதி ஆளுவோம், வாழ்க்கையில் வருகிற அத்தனை சூழ்நிலைகள் ஆளுவோம். நீங்க ஆளுகிறீர்கள் என்றால் தேவனோட ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும்.
சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் ஆளாத வரை, நீங்கள் வெற்றி பெறாத வரை தேவனோட ராஜ்யம் விருத்தி அடையவே அடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, துணிந்து தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்கிறீர்களோ, நீங்கள் எக்ஸ்பாண்ட் ஆகுவீங்க. மக்கள் கேட்குறாங்க, இயேசு பிறந்து இவ்வளோ வருஷம் ஆச்சே, இன்னும் சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போலையே. ஏன் போலன்னா, நாம் விருத்தி அடையவில்லை. நாம் விசுவாசத்தில் எந்த அளவுக்கு நாம் விருத்தி அடைகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் ஏற்படும் பொழுது ஊழியம் பெருகி விருத்தி அடையும். அதான் சொல்றாருங்க. நாங்கள் அடுத்தவனுடைய எல்லையில் நான் அவன் செஞ்சதை நான் செஞ்சேன்னு சொல்லலை. உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் விருத்தி அடைகிறீங்க. நீங்கள் விருத்தி அடையும் பொழுது உங்களால் நாங்கள் பெருகி விருத்தி அடைவோங்கிறாரு. தெசலோனிக்காவில் சொன்னோம். தெசலோனிக்கா சபை மக்கள் விசுவாச்சாங்க, வாழ்க்கையில் பெரிய பெருக்கம் ஏற்பட்டுருச்சு, விருத்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க முன்னேறிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஊரும் வாங்க எங்களுக்கு சொல்லுங்கம்மா. தெசலோனிக்காவுக்கு போனோம், எல்லாமே உருப்படாமல் போயிட்டான் அப்படின்னா தயவு செய்து வராதிங்கன்றான். விசுவாசத்தில் விருத்தி அடையும் பொழுதுதான் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விருத்தி அடைகிறோம். கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், நிறைய கேட்கணும். மனதும் எதிர்பார்ப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். அப்புறம் நீங்கள் பெருகுவீங்க. சுவிசேஷம் பக்கத்து வீட்டுக்கு போயிடும், அப்புறம் அதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போயிடும். இதுக்கு நீங்கள் எந்த செலவும் வேண்டிய அவசியம் கிடையாது. கேளுங்க, விருத்தி அடைங்க.